ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானி சமையல். நம்ம வந்து காரசாரமான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அது தேவையான அளவு உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்ட அப்புறம் தக்காளி தேவையான அளவு போட்டுக்கணும். நான் 1/2 கிலோ சாப்பாடு தான் செய்கிறேன் மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி போட்டு நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு போட்டுங்க. உங்கள் இஷ்டம் அது. இது நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து மனம் தரும், நல்லா நமக்கு வாசனை தரும். நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்ட அப்புறம் எவ்வளோ அழகாக வதக்குது பாருங்களேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு அந்த ஈரம் பதம் போகிற மட்டும் அந்த கொத்தமல்லி, புதினா வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்களேன், இந்த கொத்தமல்லி, புதினா போட்டோடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. நல்லா அந்த தண்ணி பதம் போகிற நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சாத்தூள், தேவையான அளவு ரெட் சில்லி பவுட்ரு. நம்ம வீட்டு குழம்பு பவுட்ரு வந்து போடக்கூடாது, இதுக்கு போட்டால் நல்லா இருக்காது. போட்டு தயிர் நல்லா தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சாப்பிட நம்மளுக்கு ஸ்மூத் தரும், டேஸ்ட்டும் தரும். நல்லா டேஸ்ட்டாக வரும் சாப்பாடு. தயிர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா நம்மளுக்கு அந்த ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இது செஞ்சால் அது நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த சாப்பாடு டேஸ்ட் நம்மளுக்கு லெவல் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துடும். அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பாருங்கள், நான் வந்து 1/2 கிலோ சாப்பாடு தாராளமாக தயிர் ஊற்றினேன். அப்போ தான் நமக்கு சாப்பாடு ஸ்மூத் தரும். இந்த எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரணும். இது நம்ம ஃப்ரை வதக்கும் போதே வந்து தயிர் போட்டு நல்லா வதக்கும் போதே அந்த எண்ணெய் பதம் பிரிஞ்சு நம்மளுக்கு வரணும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. நம்ம வந்து வேக வச்சுருந்தேன். ரொம்ப கறி வேகக்கூடாது. 2 விசில் தான் விட்டேன். இப்போ நம்ம 2 விசில் விட்டோடனே இந்த நம்ம கொதி வருது இல்லையா, அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம கறி அந்த உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து அந்த கறியோடு நம்மளுக்கு கலந்து வரணும். அது கலந்து நம்ம தேவையான அளவுக்கு பழைய அரிசினாக்கா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணும். கொஞ்சம் நம்ம புது அரிசினா அதுக்கு தண்ணி கொஞ்சம் மீடியமாக ஊற்றணும். பழைய அரிசினாக்கா 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். புது அரிசினாக்கா 1 கிளாஸுக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து கரம் மசாலா ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். அதனால் வந்து கொதி வரல, அதனால் இப்போ மேலே தூவி விட்டேன். கரம் மசாலா நல்லா போடுங்க. அதுதான் நம்மளுக்கு வாசனை மனம் நமக்கு நல்லா தரும். அது இது வந்து போட்டு நல்லா இது பச்சை வாசனை போகிறவங்க நல்லா கொதிக்க வைக்கணும். பேன் வந்து நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி பாருங்கள், நுர வருது நல்லா பாருங்கள். இது வந்து நல்லா ராஸ்மல் போகிறப்போ நல்லா கொதிக்கணும். இது நல்லா பச்சை வாசனை நல்லா போகணும் இதில். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் தரும். பாருங்களேன், கறி நல்லா எவ்வளோ மெத்துன்னு பஞ்சு மாதிரி வெந்து வருது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம், உப்பு, புளிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்துங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காரம் போட்டுக்கலாம். எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் தான் இது. நான் இது எப்படி போடுறேன், பொறுமையாக போடுங்க. ரொம்ப 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கடகடன்னு போட்டால் அந்த அரிசி உடஞ்சி வந்துடும் நம்மளுக்கு. கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அதில் சிம்மில் வச்சு போடுங்க. ஹை ஸ்பீடில் வச்சு போடாக்கா ஒரு சாப்பாடு சீக்கிரம் வந்துடும், ஒரு சாப்பாடு லேட்டாக வேகும். அது சிம்லேயே வச்சு போட்டால் நமக்கு கரெக்டாக வந்துடும் லெவல். அது பாருங்களேன், அந்த எண்ணெய் பதம் மேலே வருது, அப்படி அழகாக நமக்கு தெரியுது. இந்த அரிசி போட்டோன்னே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரொம்பலாம் கலக்காதீங்க, அப்படியே லைட்டாக இது மாதிரி ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அப்படியே தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் வந்து நான் 6 kg நெய் தாங்க யூஸ் பண்ணேன். நீங்களும் நம்ம நெய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போடலாம், ஆப்ஷன் தான் அது. நெய் போடவும் நம்மளுக்கு டேஸ்ட் தரும், டேஸ்ட்டாக இருக்கும். அது வாசனையாக இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக வரும். அது நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். போட்டு ஒரு கிண்டி விட்டுங்க.
ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து கலர் பவுட்ரு கலக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னே கலக்கி வச்சுருங்க. ஏன்னா வந்து அது பவுட்ரு நமக்கு கரையணும் அது. பாருங்களேன் இந்த அரிசி வந்து எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வருதுன்னு பாருங்களேன், சூப்பராக ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். சிம்மில் வச்சுட்டு இப்போது ஹை ஸ்பீடில் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு திருப்பி மூடுங்க. அப்போ தான் வந்து நம்ம தம் போடணும். இப்போது திருப்பி மூடிட்டு மேலே சுடு தண்ணி எதனா வச்சுருந்தீங்களா, அந்த சுடு தண்ணி சத்தல் தூக்கி அப்படியே மேலே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும், தம் ஆகும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து அந்த சுடு தண்ணி கீழே வச்சுட்டு தட்டு திறந்து பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி கொஞ்சம் இதுவாக இருக்கு போது அதிகம் பூந்தி போட்டு இப்போ அப்படியே ஊற்றிட்டு கிண்டக்கூடாது. இப்போது இது போட்டு மறுபடியும் மூடிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிண்டுனா கிளறி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்களேன் நம்மளுக்கு பிரியாணி எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் எனக்கு. இந்த வீடியோ அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.